இந்தியா கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன கசப்புனால அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி விட்டு வெளியே நாங்கள் போனாலுமே தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான சில 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 பிரச்சனைகளாக இருக்கட்டும், சில கோரிக்கைகளாக இருக்கட்டும், நாங்கள் அதில் பொறுத்த வரைக்கும் ஒருமித்த குரலாக நாங்கள் ஒழிப்போம், மற்ற எதிர்கட்சிகளோடு நாங்கள் ஒருமித்த குரலாக ஒழிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு என்ன இப்போ பொது உடைமை இயக்கங்கள் இருக்கட்டும், மற்ற இயக்கங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க இருக்கிற மாதிரி நாங்கள் இந்தியா கூட நாங்கள் இருக்கிறோங்க. அதில் எங்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு, நீங்கள் திமுக வெளியில் போயிருக்கிறாங்க, அது காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு இருக்கிற மனக்கசப்பு போயிருக்கிறாங்க. எங்களோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி நாங்கள் தொடரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். தொடர்ச்சியாக மின்வெட்டு போன்ற இடங்களில் மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தவைக்க அதாவது மின்வெட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டிப்பாக தமிழக அரசு அதை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனை எங்கன்னு பார்க்கணும். ஒன்று, மின் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடா, இல்லை அல்லது பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு குறைபாடுகளா, இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான அந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், சம்மர், அது இல்லாமல் உங்களுக்கு இந்த குறிப்பாக என்னன்னா, இரவு நேரங்களில் அந்த மின்வெட்டு ஏற்படுறதுனால மக்களுக்கு பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அது அரசாங்கம் இது பண்ணணும். அதே நேரத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பாக இது நெடுங்காலமாக இருந்த ஒரு பிரச்சனை. இது கடந்த கால அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு அந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான விரிவாக்கமோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாமல் இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா எந்த மாற்றத்தையும் இது பண்ணாமல் செய்யாமல் இருக்கு. அந்த மின் விநியோகத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்பில் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான முதலீடுகளோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாதனால இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட ஒரு சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது பண்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவிலேயே அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல ஆவடியில், சென்னை பக்கத்தில் ஆவடியில் அந்த ஃபியூஸ் போர்டு அதை கழட்டிட்டு போறது சரி. அதே மாதிரி பெரம்பூர்ல அதே மாதிரி என்ன மின் துண்டிப்புல சில பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் இதில் அரசியலாக்குற சில இருக்கு. ஆனா இது பொறுத்த வரைக்கும் பரவலாக நான் பார்க்கறது மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பல பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு மின்சாரத்துறையில் போதிய ஆட்களும் நபர்களும் இல்லை. நீண்ட காலமாக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆள் தட்டுப்பாடுங்கிற இருக்கு. அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 15,000 பேரை பொறுத்த வரைக்கும் பொறியாளர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியமனம் செய்வோம்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தமிழக அரசு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அந்த குறைபாடுகளை விரைவில் அதை நிவர்த்தி பண்ணுங்கிறது எங்களுடைய மக்கள் பிரச்சனையை வெளியிட்டதால 3 சேனலை நீக்கியிருக்காங்க அரசு கேப்ல. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையா இல்லையா சார்? அது உண்மையிலே என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழக அரசு கேபிள் இருந்து அதை எடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, அது கண்டிப்பா இது போன்ற இதுல நம்ம கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. எந்தவித எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி, அதுக்கு உண்டான கருத்தியல் ரீதியான ஒரு பதிலே இருக்குமே தவிர, இது போன்ற விஷயங்களை பத்திரிகையாளர்களோ செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அது நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது போன்ற விஷயங்கள் ஒரு பெரிய நம்ம மேல ஒரு அவப்பேர் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அது விஷயம் அந்த நான் தவறு தான் சொல்றேன். நீடிக்குங்கிறது நாங்க வெளியே போகல, அவ்வளவுதான். நாங்க திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்க இருந்திருக்கிறோம். வருகின்ற 27 பொறுத்தைக்கு பொதுக்குழு கூடும்போது அதனுடைய முடிவு எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். திமுக மதிமுக இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சியும் ஆதரவுக்குன்னு சொல்லி இப்போ அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. இப்போ அமைச்சரவையில் சேர்றதுக்காண்டி தான் இப்போ மதிமுகவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் எங்களோட இது பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய உறுப்பினர் தன் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினர் ஆகி அந்த சின்னத்தில் போட்டி போட்டு துரதிருஷ்டவசம் சொன்னால் அதுதான் எங்களுடைய மனவேதனைன்னு சொன்னால் வேற எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நாங்கள் திமுக கூட்டில் இருந்தது தவறு அதெல்லாம் நான் சொல்லணுங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்ன, அது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம். கூட்டணியிலேயே பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் சேர்ந்து அது ஒரு துரதிருஷ்டம்னு சொன்னது. இதில் இது இப்போ என்னன்னா, இதை ஒரு வேற மாதிரி நரேட்டிவ்ஸ் கொடுத்து இதுக்கு நாங்கள் ஏதோ அது ஒரு சித்தரிப்பு கொடுத்து கொச்சைப்படுத்துறதுக்கு சில பேர் முயல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஒரு உள்ளாட்சி தேர்தல் தாவேக்காவோட இணைய வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் எது சொல்லலையே, உங்களுக்கு இந்த வருகின்ற 27 பொதுக்குழு கூடும் பொழுது பல விஷயங்கள், நீங்கள் மேகதாதனை பிரச்சனையாக இருக்குது, இல்லை மும்மொழி குழி பிரச்சனையாக இருக்குது,
இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு இதெல்லாம் வச்சு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க விவாதம் செய்வாங்க. கண்டிப்பா அதில் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஒரு மனவேதனை கடந்த பல வருடங்கள் இருக்கு. அதை பத்தியும் விவாதிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கணுமா நீடிக்கணுமா இல்ல வேற ஏதாவது அது மாற்று கருத்து இருக்கு, அதை இன்னைக்கு கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும். நேற்று டிவிக்கு சிங்கப்பன் அதிரடிப்பட துவக்கத்தில் விஜய் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்னால இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இனிமேல் சரி பண்ற நடவடிக்கை அந்த மாதிரி அதை பத்தி கருத்து நீங்க போதைப் பொருள் நடமாட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் கடந்த கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வந்து ரொம்ப வீரியமா இருக்கு இந்த பிரச்சனை. இது நான் போன ஆட்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டு பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் விநியோகம் வந்து ரொம்ப இதா இருக்கு, தீவிரமா இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஸ்தாபனங்கள் வச்சு அதை தடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே நேரம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மறுக்க முடியாது, இங்கே இருந்தது, போன ஆட்சியிலே இருந்தது, அது இப்போ தொடருது. ஏன்னா பல குற்றங்களுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஒரு காரணமா இருக்குங்கிறது நம்ம சென்ற ஆட்சியில் நம்ம சொன்னோம், இப்போ அதான் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து இப்போ குறிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு போதிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதான் சிங்கப்பெண் அந்த அதிரடிப்படையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, திறந்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு பார்க்கணும். அவர் நல்ல முறையில் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த போதை கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மாத தாவே காட்சி பொறுத்த வரைக்கும் நான் பல பிரஸ் மீட்டை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு மாசம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆட்சியை பத்தி வந்து நான் சொல்ல முடியாது. அமைச்சரவை இப்பதான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதிகாரிகள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பொருளாதார நெருக்கடிங்கிறது போன ஆட்சியிலே நம்ம சொன்னோம், நானே சொல்லியிருக்கேன், பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைமையினால முக்கியமான நம்ம திட்டங்களுக்கு சரி, ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு சரி, பேரிடர் காலங்களுக்கு வர வேண்டிய நிதியை பொறுத்தவரைக்கும் வராமல் இருக்கிறதுனால ஒரு தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதனால சில வாக்குறுதிகளை செய்ய முடியல. போன ஆட்சியில் நான் சொல்லியிருந்தேன், இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி இந்த புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சவாலான ஒரு இதை எதிர்நோக்கி இருக்கு. அதே நேரத்தில் அவங்க செய்வாங்க ஒரு நம்பிக்கையில் மக்களும் இருக்கிறாங்க. இப்போ நானும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சார், மத்திய அரசு நிதியை இப்போ கேட்டோன்னே கொடுக்குறாங்க. செங்கோட்டையன் சொல்றாரு, ஆதவர்ஜுனா சொல்றாரு, இப்போ ஜல்ஜீவன் கொடுத்துருக்காங்க, இப்போ நேற்று 1000 கோடி பேரிடர் நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக கேட்கறதுக்கு எந்த இது இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பெருமையாக பேசியிருக்காரு. போன காரணம் தான் வந்து திமுக வந்து நிதியை பெறுவதில் கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. இப்போ வாங்குறது எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு இருந்து கொடுக்குறாங்கன்னு இனிய வரலையே ஃபண்டு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இருக்கட்டும், நீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்கட்டும், பல்வேறு இதுக்கு இருக்கட்டும், வர வேண்டிய நிதி இன்னும் வரல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊரக வேலை வாய்ப்பு, மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாற்றிருக்காங்க. பிபி ஜிராம்ஜின்னு புதிய அந்த பேருக்கு, அந்த திட்டத்துக்கு புதிய பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்தியா முழுக்க 95,000 கோடி வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 7,585 கோடி நினைக்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இப்போ புதிய அந்த விபி ஜிராம்ஜி திட்டத்தின்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 60 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கும், மீதி 40 விழுக்காடு தமிழக அரசு கொடுக்கணும். கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம 5,000 சுச்சம் கோடி வந்து தமிழக அரசு ஒதுக்கினாதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி நிதி நெருக்கடி இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ அது புதிய அந்த 100 நாள் வேலை திட்டம் கண்டிப்பா செய்யணும். பல கிராமங்களுக்கு பார்த்தீங்க இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியாத ஊர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வானம் பார்த்த பூமியா இருக்கிற சில மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு விவசாயம் கிடையாது. அங்கெல்லாம் பொறுத்த கிராமங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் யாருக்கும் அந்த திட்டத்துக்குள்ள நிதியை குறைக்கிறாங்க. இப்போ 40 விழுக்காடு தமிழ்நாடு கொடுத்தாதான் இப்போ அவங்க ஒதுக்கி இருக்கிற 7,500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு. ஆனால் 40 விழுக்காடு கிட்டத்தட்ட 5,000 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கினாதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். மிகப்பெரிய ஒரு யாருக்கு நிதி நெருக்கடி இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு முக்கியமான திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்றது இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்க கொடுக்க வேண்டியது, கடந்த காலத்தில் நிறைய வர வேண்டியது இருக்கு. பல ஒன்றிய அரசு திட்டங்கள், மெட்ரோ ரயில் சென்னையில் இருக்க phase 2 அதுவே பொறுத்த வரைக்கும் காலதாமதம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொடுப்பாங்களாங்கிறது காலப்போக்கத்தை சொல்ல முடியாது. இப்போ உடனே அவர் செங்கோட்டையன் சொன்னதுக்கு நான் அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்க முடியாது. சார், தாவேக அரசு தொடர்ந்து இந்த 5 வருஷம் முழுமையாக வந்து பூர்த்தி செய்யணும் சார். ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்காங்க, 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு. என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் 5 வருஷம் கடந்து தான் போகணும். கொஞ்சம் கஷ்டம் தான்.